அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது காகம் காட்டும் சகுனங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் தினசரி செல்லும் பயணங்களில் பெரும்பாலும் காகங்கள் தினசரி பார்த்திருப்போம். அப்படி நீங்கள் ஒரு திசையை நோக்கி வேகமாக சென்றிருக்கும் போது நீங்கள் செல்கின்ற திசையை குறிவைத்து காகங்களும் அதிக அளவிலான சப்தத்தை கொடுத்து கரைந்து கொண்டே வந்தால் நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த பயணத்தை உடனடியாக அந்த இடத்திலேயே பாதியிலேயே விட்டுவிட்டு மீண்டும் உங்களுடைய பாதுகாப்பான இல்லத்தை நோக்கி நகர வேண்டும். மேலும் இந்த விஷயத்தில் அலட்சியம் செய்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. மேலும் சில நேரங்களில் நீங்கள் செல்லும்போது சில காகங்கள் உங்களுடைய உச்சந்தலையின் மீதும் அல்லது நீங்கள் செல்கின்ற வாகனம் எதுவாக இருந்தாலும் அல்லது குடை போன்று நீங்கள் பிடித்து கொண்டு நடந்து சென்றாலும் சரி, அதை தனது மூக்காக கருதப்படும் அலகால் கொத்தும் போது கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதைத்தான் ஆன்மீக வல்லுநர்களும் கூறுகிறார்கள். காகம் நம்முடைய தலையின் மீது வேகமாக வந்து தன் இறக்கையால் அடித்தாலும் அகால மரணம், அதாவது திடீரென்று மரணம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டால் யோசிக்காமல் வீடு திரும்புவது நல்லது. மேலும் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி போடுவதும் நல்லது. அடுத்ததாக, சில வீடுகளில் கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி அந்த பிரசவ நேரம் ஏற்படும் வேளையில் கூடு கட்ட காகம் பயன்படுத்தப்படும் புல், குச்சி போன்றவற்றை உங்கள் வீட்டில் தூக்கி போட்டால் உங்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக, மேலும் காகமானது அதற்கு மற்றும் அவற்றின் குஞ்சுகளுக்கு எடுத்து செல்வதற்காக கொண்டு செல்லும் பழங்கள், பூக்கள், சில வகையான இரத்தின கற்கள் போன்றவற்றை எடுத்து செல்லும்போது வீட்டின் மேற்பரப்பில் போட்டுவிட்டு சென்றால் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அடுத்ததாக, நீங்கள் வெளியில் செல்லும்போது ஒரு காகமானது ஒரு வீட்டிலிருந்து எடுத்து வந்த அந்த சோற்றினை இன்னொரு காகத்திற்கு அந்த உணவினை பரிமாறும் காட்சியை ஒரு அற்புத காட்சியாகும். இந்த அற்புத காட்சி நீங்கள் ஒரு வேளை கண்டால் நீங்கள் செல்கின்ற வேலை எதுவாக இருந்தாலும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் 100% ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் ஒரு இனிமையான நல்ல சகுனமாகும் இது. காகை சகுனத்தில் கருதப்படுகிறது. அடுத்ததாக, காகமானது உங்கள் வீட்டிற்கு வந்து குறிப்பாக கிழக்கு திசையை பார்த்து நன்றாக தொடர்ச்சியாக கரைந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் உள்ள குடும்ப நபர்களுக்கு நல்ல நண்பர்கள் புதிதாக வந்து கிடைப்பார்கள். அவர்களால் நல்ல ஆதரவும் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. மேலும் அரசாங்கத்தினால் ஏதாவது அந்த குடும்பத்தினருக்கு உதவிகள் ஏற்படுவதற்கும் நல்ல கணிசமான அந்த வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக, அந்த குடும்பத்தினர் நிறைய தங்கள் அளவிலான வாங்கி வைத்திருப்பார்கள். அதாவது தங்கங்கள் அதிக அளவில் வாங்கி வைத்திருப்பார்கள். அந்த தங்கத்தினால் இரட்டிப்பு லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் உண்டு. மேலும் அந்த குடும்பத்தினர் கடுமையான வறுமையில் இருந்தாலும் அந்த காகம் கிழக்கு திசையை பார்த்து கரைந்து கொண்டே இருக்கும். அந்த வேளையில் அந்த குடும்பத்தினருக்கு அன்றைக்கு தேவையான உணவு கிடைப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்புகளும் ஏற்படும். அடுத்ததாக, அந்த காகமானது குறிப்பாக ஒரு வீட்டின் அருகில் அமர்ந்து அங்கே சூரியனை பார்த்து தொடர்ச்சியாக கரைந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் இந்த செயலால் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மேலும் அது காகமானது குறிப்பாக சூரியன் மற்றும் சிவப்பு நிறத்திலான எந்த ஒரு பொருளையும், அது சிவப்பு நிறத்தில் உள்ள மலர்களையும், சிவப்பு நிற பொருட்கள் என சிவப்பு நிறமாக இருந்தாலும் உறுதியாக பிரச்சனை ஏற்படும். குறிப்பாக இந்த நிகழ்வு நடக்கின்ற வீட்டில் அக்னி தேவன், அதாவது நெருப்பினால் அந்த பிரச்சனை விளைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மேலும் இந்த மாதிரி நிகழ்வு ஏற்படுகின்ற வீட்டில் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, வயது முதிர்ந்த பெரியோர்களையும் பத்திரமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தீயினால் இவர்களுக்கு ஆபத்து உண்டு. நாம் காகம் ஒரு சாதாரண பறவை என்று ஒவ்வொரு வேளையிலும் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் காகமானது நாம் முன்னோர்களின் வடிவமாகவும் ஆன்மீக நிகழ்வுகளில் நிறைய இடங்களில் கூறப்பட்டுள்ளது போல அது காட்டும் ஒவ்வொரு சகுனங்களையும் நாம் பார்த்துவிட்டு அதனின்
உண்மைத்தன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும். மாறாக இது போன்ற சகுனங்களில் நாம் அலட்சியம் செய்தால் பெரும் விளைவு ஏற்பட்டு நம்முடைய வாழ்வில் அதிக அளவிலான பின்னடைவை சந்திக்க நேரிடும். எனவே இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டால் குடும்பத்தினர் மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டும். பின்னர் அந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டும். குறிப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.